அங்க இருக்கு. அங்க அந்த அம்மாவுக்கு வந்து பார்வை இல்லை. கண்ணுகா பார்க்க சாமி கிளீனா சொல்லுவோம் அவட்ட பேசும். இப்போ நீங்க அங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லுவா, எங்க அண்ணன் சொல்லி விட்டாரோ, சாமி அண்ணன் சொல்லி விட்டாரோ அப்படிம்பா. அவளை பவரான அவளை எங்க அண்ணன் சொல்லி விட்டாரோ சாமி அப்படின்னு சொல்லுவான். அவளை பவரான. அப்ப இதுதான் அங்க உங்க முனி தெய்வம்? ஆமா ஆமா. நான் புதுப்பிக்காம வச்சிருக்கேன். புதுப்பிக்காம வச்சிருக்கேன். சிமெண்ட் வாங்கி நான் 2 நாள்ல கொத்தனார வாரறாங்க. புதுப்பிக்கணும். அப்ப ഇതിലാണ് പേയെല്ലാം വന്നു കഴിഞ്ഞാൽ എങ്ക പോകും? ஓ எல்லாக்குள்ளே வராதுடா. இது இருக்கிறதுனால வராது. முகம் வாடி வர்றவன் எங்கிட்டு வந்த உடனே வண்டி நிப்பாட்டியாலும் என்னை பார்த்தோன்னே சிரிச்சிருவாங்க. அதுக்காக 4 பேர் 5 பேர் வருவாங்க. நீங்க வந்துட்டு போனா எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு வருவாங்க. இப்ப டெய்லி வருமா? டெய்லி 4 பேர் 5 பேர் வருவாங்க. பைக்கில் காலைல 5 மணிக்கு நிச்சு என்ன வாங்கிட்டு போயிட்டு வரணும் வந்துருவாங்க. எந்த ஊரினெல்லாம் வரும்? இந்த பக்கம் ஊரெல்லாம் வருவாங்க. அப்படியா? ஓ, நீங்க இந்த பக்கத்துல ஊர்ல எல்லாருக்கும் தெரியும்? நான் யாரு சங்கரன் வட்டத்துக்கே தெரியும். ஓ, சங்கரம் வட்டத்துக்கே தெரியும். சரி நான் யாரு? சரி. அப்ப வட்ட பேர் எல்லாம் இருக்கா? என்ன பேர் இருக்கு? எப்படி உங்களை தெரியும்? எந்த சாமின்னு தெரியும்? ஒத்தக்கடை சாமினால தெரியும். ஒத்தக்கடை சாமி. ஓ, ஊர் அடைக்கல வரும். இங்கிட்டு இருக்கிறதுனால ஒத்தக்கடை சாமியார் இருந்தா யாருன்னா அப்ப அவன் தான் அப்படின்னு என்ன தான். ஒத்தக்கடை சாமியாரு நீங்க தான், வேற யாரும் கிடையாது. நீங்க சொல்லி இல்ல வைஃப் ஆயிட்டு வைஃப் அங்க இருக்கு, நீங்க இங்க இருக்க தனியா இருக்க சொல்லி இருக்கு இல்லையா? அதனால உங்க பவர் அதிகமாயிடுமா? அதனால அப்படி இருக்குதா? சரி சரி சரி. பொண்ணுங்களை டச் பண்ணாம இருந்தா உங்க பவர் அதிகமா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரியே வரும். ஓகே, அதனால நீங்க அப்படி இருக்கு. சரி சரி. மத்தபடி ஒண்ணும் இல்ல. பால் காய்ச்சல் வீட்டுல போய் சாப்பிடுவேன். சரி சரி. கல்யாண வீட்டுல சாப்பிடுவேன். கல்யாண வீட்டுல அதெல்லாம் நல்ல விஷயம். காலையில கல்யாண வீட்டுல சாப்பிடுவேன். பாலாச்சி வீட்டுல சாப்பிடுவேன். மறுநாள் முறுக்கு கறி கொடுப்பாங்க, போடுவாங்கல்ல, போக மாட்டேன். கூப்பிட்டா வர மாட்டேன், போக மாட்டேன். மறுநாள் தான் 2 நாள் போல பொண்டாட்டி பிரச்சனை சேர்த்துருப்பாங்க. அப்படியா? போக மாட்டேன். அது என்ன கல்யாணம் பாலாச்சி போற நாளைக்கு வந்துரு சாமின்னா வரேன் அவனு போவேன். போய் ஓமண்டத்துல சாமி போட்டு வீதி எடுத்து அப்படி போட்டுட்டு அதை பூசிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வருவேன். மீதி மற்றபடி அதுக்கு ஒன்றும் போக மாட்டேன். சரி சரி சரி. അപ്പം കല്യാണത്തിന് പോകും, പാലുകാച്ചിന് പോകും. അത് കഴിഞ്ഞ് പിറ്റേ ദിവസം കല്യാണം കഴിഞ്ഞുള്ള പിറ്റേ ദിവസം അതിന് அது வந்து சேர்த்து வைக்கிறது. கல்யாணம் வந்து சேர்த்து வைக்கிறது, நல்லா இருக்கணும் அப்படின்னு வீதி எடுத்து அப்படி பூசுறது. பாலாச்சுக்கு இந்த வீடு இன்னைக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்பனே அப்படின்னு கும்பிட்டு அதில் பூசிட்டு சொல்லிட்டு வர்றது. அதுக்கு பிறகு போக மாட்டேன். அப்போ சாமியோட முறையும் கூட காணிக்காம இந்த அரிசி இங்க இருக்க போறோம்னா அரிசி பைதான். இதெல்லாம் அரிசி பைதான் பாத்துரும். பூரா அரிசி பைதான். பூரா தாமரை மைனா இதான் வச்சிருப்பேன். അരിസി, ഒരു കട്ടില്, പിന്നെ അപ്ര സാധനങ്ങൾ, പച്ചക്കറി എല്ലാം. കായ്കറി ഒന്നും ഇല്ലേ? காய்கறி கோயில மிளகா எல்லாம் கிடக்குண்டா. மிளகா கிடக்கு, தக்காளி பழம் கிடக்கு, அதெல்லாம் தக்காளி பழம் கிடக்கு, நெட்ட தக்காளி பழம், எலிக்காய் காட்டில அதுதான் வாங்க. அதனாலே அப்படி வைக்கல. காய்காத்தால் மலை ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கா இருக்கும். இப்பதானே அது வந்து புதுசா கட்டி இருக்கு. சாமி எல்லாம் இருக்கு. இப்ப புதுச்சது வந்து இந்த செட்டு கிட்டு போட்டது கூட இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு உள்ளதான். ஓ, அப்படியா? அங்க என்ன விசேஷம் அந்த கோவில்ல? நாளை தீபம் ஏற்றுவாங்க. ஓ, அப்படியா? கார்த்திகையா? கார்த்திகையிலே நாளைக்கு தீபம். இவதாண்டி வெங்கல பானையில ஒரு 10 லிட்டர் நெய் ஊத்தி ஒரு 6 மணிக்கு மேல தீவு ஏற்றுவாங்க. காலையிலயா நைட்டுக்கு? இன்னைக்கு. ஆமா, நாளைக்கு நைட். அதனால முத காத்தையில நாளைக்கு ஏத்துவாங்க மேல. அதெல்லாம் தெரியல. கோயிலுக்கு வந்துட்டு ஒரு தூள் மாதிரி இருக்கும், அவங்கதான் ஏத்துவாங்க. நாளைக்கு கூட்டம் ரொம்ப இருக்கும். நேரத்துல கார் நிறைய வந்துடும். ஓ, அப்படியா? வருஷத்தோட பாலக்கம்ப தேடி போடி அந்த ஏரியா ஃபுல்லாவே கார் நாளைக்கு நிற்கும். ஓ, அப்படியா? ஆமா, தீவிரத்தை வருவாங்க நாளைக்கு. நாளைக்கு கார்த்திகை ஆயதுകൊണ്ട് ஆ கோவில்ல பயங்கர உற்சவம். ஆமா, நாளைக்கு எல்லா ஆட்களும் வந்துடுவாங்க. ஒரு விஷயம் கூட கேட்கட்டுமா? உங்க மனைவி வருத்தப்படும் இல்லே? ஏன்? அவரு ரொம்ப இதா இருக்குல்ல, என்ன கண்ணாவன் வரல, நீங்க வரல, பார்க்கல இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி போயிட்டாரு, இப்படி சாப்பாட்டு கொடுக்கல,
அப்படின்னு இது நான் வரைக்கும் சொன்னது கிடையாது. ஆமாம், அவர் எதுவும் சொல்லலை, சொல்ல மாட்டேன். நானும் இது இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். அவளும் சொன்னது கிடையாது. பேய வருவான், சின்ன பேய வருவான். பையன் நேத்தா வந்து 5 அரிசி வாங்கி கொடுத்துட்டு போவான். சரி, உங்களை பார்த்து போவான். போவார். சரி சரி சரி. இவ்வளோ பூமி கிடக்கல, சரி. ஆளும் சொல்ல மாட்டான். உங்களுக்கும் பார்க்கணும்னு ஆசை இல்லையா? பையங்களை பார்ப்பேன், பொம்பளைக்கு இன்னும் பேச மாட்டேன். நீ உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க. நீ வந்து அதல்காரி தங்கச்சி, என் புள்ள என்ன, எனக்கு பொம்பளை புள்ள இல்ல. உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லை. வந்தவன் எனக்கு